என்ன சாட்சியம் வாங்கி குடிச்சாலே சாட்சி வரதில்லை, வாயில வார்த்தையே வரதில்லை. இந்த நேரத்தில் கர்த்தர் பெருத்த சாட்சியாக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய திருவிழாவில் நாங்கள் எங்கோ இருந்தோம். தெரியும், அநேகருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து பக்தி வைராக்கியத்தோடு தேவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் எதிர்ப்புகளோடு நான் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகன் தான் வேணும்னு சொல்லி இவரை திருமணம் செஞ்சு கொண்டேன். திருமணம் ஆகி 6 மாதத்துக்குள்ளாக நான் இங்கே கடந்து வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். சபைக்கு முழுமையாக சென்றிருப்போம் என்றால் ஒரு 1.5 வருடம் மாத்திரம்தான் இருந்தோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்திருந்தேங்க. ஆனால் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஒருவேளை அங்கே தொடர்ந்து இருந்திருந்தா என் பிள்ளைங்களை நான் வளர்த்துருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து தேவன் என்னை இங்கே பிரிந்து வரும்பொழுது மிகுந்த வேதனை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சபை கிடைக்குமா அப்படின்னு அதில் கடந்து வரவே சொன்னேன். ஆனால் எனக்கு முழுசாக சொல்ல முடியல அந்த சாட்சியை. ஏன்னா நம்ம பேசணும்னு நினைச்சாலே வார்த்தை வர்றதில்லை, துக்கம் நான் தொண்டை அடைஞ்சது. ஆனாலும் தேவன் எனக்கு பலப்படுத்துவாராக. எனக்கு ஒரு சபை இருக்குது, அது ஆவிக்குரிய சபை அப்படின்னாரு. நான் உண்மையிலேயே அதை எதிர்பார்க்கல. அவர் விளையாட்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்பொழுது பிறகு நான் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நான் இங்கே வந்தபொழுது உண்மையிலேயே தேவ ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். உண்மையிலேயே ஒரு உற்சாகமான ஆவிக்குள்ளே நிரம்பி நான் தேவன் கிருபை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை தேவன் நமக்காக இங்கே ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். இது ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு சபை, பொக்கிஷம் என்று தான் நான் சொல்லுவேன். ஒரு சில நேரங்களில் நம்ம தயவுசெய்து நான் என் உள்ளத்தில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் நம்மளுக்குள்ள மனக்கசப்புகள் வரும். அந்த டைமில் ஆரம்பத்தில் சபைக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைச்சது உண்டு. அது மாதிரி ஒரு முறை நாங்கள் வராமல் இருந்தோம் ஆரம்ப காலத்தில். அப்பொழுது தேவ ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். நீர் என்னை நேசிக்கிறாயா, இல்லை மனுஷங்களை நேசிக்கிறியா? எனக்காக சபைக்கு போறியா, மனுஷங்களுக்காக போறியா? இது உண்மையாகவே நான் தேவ உந்துதலால், நான் உந்தப்பட்டதனால் நான் சொல்லுகிறேன். அப்படி நினைத்து ஒரு நாள் நான் நின்று மஸ்கட்டுக்கு சபைக்கு சென்றேன். தேவன் என்னோடு பேசினது நிமித்தமாய் எத்தனை மன வருத்தங்கள் இருந்தாலும், ஏன்னா நம்ம அந்த ஒரு வாரம் பேச மாட்டோம் அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப நமக்குள்ள உறவு வந்துடும். ஆனால் தேவன் துக்கப்படுவார் உண்மையாகவே இந்த சபைக்கு வராமல் இருந்திருக்கார். அதையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து தேவன் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வழி நடத்தினார். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நான் அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நான் அந்தளவுக்கு வளராத இருந்த சூழ்நிலையில் தேவன் இந்த சபை எங்களுக்கு காண்பித்தார். என் 2 பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சபை வளர்த்து தந்தது. 3 வயது, 2.5 வயது, 2 வயது இருக்கும் பொழுதே பிள்ளைகள் இந்த மைக்கை பிடித்து வசனம் சொல்லவும் தேவனை குறித்து பாடவும் தேவன் கிருபை செய்தார். பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்தினார். இவ்வளவாய் வழிநடத்தி இருக்கிறார். பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளரும்படியாய் தேவன் செய்திருக்கிறார் என்றால் அது மெய்யாகவே இது இந்த சபை நிமித்தமாக தான் என் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்ந்திருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்லுவேன். ஏனென்றால் என்னுடைய மாமனார் மாமியார் குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க போகிற ஒரு சபைக்கு போல நானும் அதில் ஆரம்ப காலத்தில் தான் இருந்தேன். இந்த சபை என் பிள்ளைகளையும் எங்களையும் இந்த ஆவிக்குரிய வழியை நடத்தியது. அதற்காக நாங்கள் மனதார இந்த சபையை இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறோம். தேவன் இந்த சபையும் சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். அதுபோல எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காக வருங்காலங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எங்கு இருந்தாலும் இந்த சபையின் அங்கமாகவே இருக்க நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை அந்த வாஞ்சையை நிறைவேற்றி தரணும். நான் ஜெபிச்சுக்கிறேன், நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்புறமா இந்த சபையில் இருக்கிற அநேக உறவுகள் ஆதியிலிருந்து இந்நாள் வரையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் எங்களுக்கு அநேக முறை அநேக காரியங்களில் கொடுத்திருக்கிறீர்கள். அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சபையை நடத்துகிற எங்கள் கிளமன் பிரதருக்கும் சில்வியஸ்டருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நாங்கள் நன்றிப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நான் கடந்த வாரமே நான் முழுசாக சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் சொல்ல முடியல. நான் ஆரம்பத்தில் அவங்களோட நான் பழகினது கிடையாது. வெறும் பிரைஸ் லாட் மட்டும் தான் சொல்லுவேன், போயிடுவேன். பலவீனம் ஒன்று வரும்பொழுது எங்களை தேடி வந்து உதவி செய்த ஒரு குடும்பம் அவர்கள். அவங்க எங்களை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கள போய் தேடி உதவி செஞ்சோங்க. ஆனால் நான் அவர்களை குறித்து பெருமையாக சொல்ல முடியும். நாங்கள் மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஜோஷுவாவை குறித்து மிகுந்த ஒரு மனபாரம், ஒரு பயத்தோடு நான் இருந்தேன். அந்த டைமில் எங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் ஜோஷுவா குறித்து பயப்படாதீங்க, நாங்கள் ஜோஷுவா பார்த்துக்கிறோம், நீங்கள் இருங்கன்னு சொல்லி சிஸ்டர் என்னோடு கூட வந்து என்னை தன் சகோதரியை போல அந்த நேரத்தில் தாங்கி எழுதி கொண்டார்கள். அதற்காக நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் பலவீனப்படும் பொழுதெல்லாம் அவர்களும்
பிரேமாஸ்டர் குடும்பமும் எங்களை தாங்கிக் கொண்டார்கள். டெலிவரி டைமில் நிறைய எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நாங்கள் டைம் போயிருக்கும் போதெல்லாம் பிரேமாஸ்டர் குடும்பம் பிள்ளைகளை பார்த்து கொண்டார்கள், எங்களுக்காகவும் உதவி செய்திருக்கிறார்கள். ரோஸ்லிஸ்டர் குடும்பமும் எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலே உடனே என்னாச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நிற்பாங்க. உடனே டெஸ்ட் எடுக்கணுமா, எது டெஸ்ட் ரிலேட்டட்னா அவங்க தான் முதல்ல வந்து நிற்பாங்க. ஆஷா குடும்பத்தை நான் நினைவு கூறுகிறேன், அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு முறை என்னால் நடக்க முடியாத சூழ்நிலை, நான் வீட்டில் படுத்து கொண்டிருந்தேன். அப்படி ஒரு வலி வேதனையில் இருக்கும்போது வீடு தேடி வந்து அழைக்காமலே பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து எனக்காக உதவி செய்த அந்த குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்னும் இப்படியா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்காக சின்ன சின்ன உதவிகள் செய்திருந்தாலும் அது எங்களுக்கு அந்த நேரத்தில் அது பெரிய உதவியாக இருந்தது. தேவ நாமத்தில் அவர்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கணும், இங்கிருந்து கடந்து செல்கிற எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில வார்த்தைகள் ஆனந்த் குடும்பத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த இந்த சபை கடமைப்பட்டிருக்கிறது. அம்மே அல்லேலூயா. இப்பொழுதும் இந்த 18 வருடங்களாக 18 வருடங்களாக இந்த சபையில் இணைந்து இந்த சபை ஆரம்பித்து ஒரு சில வருடங்களிலே இவர்கள் குடும்பமாய் எங்களுடைய நம்முடைய சபையிலே அவர்கள் அங்கத்தினர்களாய் இருந்து இந்த சபையிலே ஒரு தூணாய் எல்லா காரியங்களுக்கும் ஒரு ஜெபிக்கிற மகளாக எஸ்தர் வந்து நம்முடைய சபையை தாங்கி இருக்கிறார்கள். எப்பொழுதும் எல்லா விதத்திலும் அவர்களுடைய ப்ரேயர் சப்போர்ட் நமக்கு எப்பொழுதுமே இந்த சபைக்கு இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆனந்த் வந்து சபைக்கான காரியங்களில் எப்பொழுதுமே முன் வந்து எல்லா காரியங்களிலும் அவர் முன் வந்து செயல்பட்டிருக்கிறார். எல்லாரும் அதை நீங்கள் அறிவீர்கள். அதற்காக நான் ஆனந்துக்காக ஸ்பெஷலி we thank as a church, not as an individual. Really we appreciate அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும். அவர் வந்து எந்த நேரம்னு பார்க்காதபடி எப்பொழுதும் ஓடி ஓடி செய்கிற மனுஷனாக நான் அவரை பார்த்திருக்கிறேன். எஸ்தர் வந்து ஜெபிக்கிறவர்களாக, இந்த சபையை தாங்குகிறவர்களாக, பல விதத்தில் அவர்கள் இந்த சபைக்கு உற்ற துணையா இருந்திருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதெல்லாம் பாஸ்டர்ஸ் வர்றாங்க, நான் சடனாக அந்த நிமிஷத்துல கூட நான் சொல்லியிருக்கேன், பாஸ்டருக்கு ஃபுட்டு கொஞ்சம் கொடுத்துட முடியுமா எஸ்தர் சொன்னா, உடனே முன் வந்து நோ ப்ராப்ளம் சிஸ்டர், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பாஸ்டர்ஸை அவர்கள் தாங்கி இருக்கிறார்கள் இந்த சபைக்காக. அது மட்டுமல்ல, அவர்கள் வந்து மற்ற நேரங்கள்லையும் நமக்காக நமக்கு எப்போ எத்தனையோ தடவை ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லும் போதெல்லாம் நான் சபைக்காக நான் எதுவுமே கணக்கு பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவங்களுடைய உழைப்பையும் இந்த சபைக்காக அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதற்காக நான் எஸ்தரை நான் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி நாங்கள் அவங்களை வழி அனுப்பி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். பிள்ளைகளும் சாட்சியா இந்த சபைக்கு. Joshua especially I have to say he was a great support for us. நமக்கு வந்து இந்த கீபோர்ட் பிளேயிங்காக ஆராதனை ஆர்வம் போன பிறகு எப்படி வாசிக்க போகிறோம் யாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் அழகாக தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு கமிட்மெண்ட்டோட ரொம்ப அழகாக இவ்வளவு நாள் நமக்காக ஆராதனை வாசித்த ஜோஷுவாவை இந்த சபை வாழ்த்தி அவனை நாங்கள் வழி அனுப்பி இருக்கிறோம். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறோம். மென்மேலும் இன்னும் பல டேலண்ட்ஸை கொடுத்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தேவன் அவனை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த சபை வாழ்த்தி அனுப்புறது. அதே மட்டும் இல்லை, ஜோஷினி சின்ன பொண்ணு அழகா தேவனுடைய பாடல்களை பாடி அவருக்காக தன்னுடைய தாளந்துகளை அழகாய் வெளிப்படுத்தின மகள். அவளுடைய தாளந்துகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிற முழு குடும்பத்தையும் இந்த இப்ரா சபை முழு மனதோடு வாழ்த்தி அவர்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். This is not the end. We will have that connection. நம்ம அங்கே போனாலும் கட்டாயமாக நம்ம தொடர்பில் இருப்போம். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இவர்கள் இன்னும் அதிகமாய் பலன் கொடுத்து மரமாய் ஆலமரமாய் வாழும்படியாய் இந்த சபை வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை வழி அனுப்பி இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி கொடுக்கிறது. சிஸ்டர் பற்றி பேசினாங்க, ஜோஷை பற்றி பேசினாங்க, ஜோஷை பற்றி பேசினாங்க. ஆனந்தனுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை அவங்க பேசுகிறாங்க. நோட் பண்ணீங்களா? ஆனால் நான் அதை கண்டிருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அவர் இன்னுமாக ஆவிக்குள்ளாக வளர்ந்திருக்கிறார். அது கர்த்தர் அறிவார், ஆவியானவர் அறிவார். அல்லேலூயா. இன்னும் அவர் மேன்மேலும் வளர. ஏன்னா போற இடத்துல அவருக்கு ஒரு நல்ல ஒரு சர்ச்
கர்த்தர் தயார்பட்டு எனக்கு அவங்க போய் எல்லாம் செட்டில் பண்ண பிறகுதான் ஒரு சர்ச் வந்து வரப்போறாரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் அங்கே வந்து ஒரு சர்ச்சை நடத்த போறாரு, இது பிசிஓ சார்பாக. ஸோ அதனால் அவர்களும் அங்கே போஷிக்கப்படுவார்கள். சகோதரி சொன்னது போல இந்த இப்ரா ஃபெலோஷிப்புடைய கூடும் உறவு கொண்டாட அவர்களுக்கு உரிமை உண்டு. அதை நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பத்தை நம்ம எழுதி நின்று சபையாக ஆசீர்வதித்து வழி அனுப்புவோம். அதற்கு முன்பாக இந்த சபை ஒரு சின்ன மூமெண்ட் அந்த குடும்பத்திற்கு கொடுக்கின்றது. ஒரு சின்ன கிஃப்ட் ஃப்ரம் Tamil Fellowship.